மூலநூல் பகுதி 5 இயக்கம். ஐவகை இயக்கங்கள். சிவமும் சக்தியும் ஆற்றல் வழியாக தம்மை வெளிப்படுத்தும் நிகழ்வு 5 வகை இயக்கங்களாக உள்ளது. அவையாவன: 1. நிலை இயக்கம். 2. அசைவு இயக்கம். 3. விசை இயக்கம். 4. பருப்பொருள் இயக்கம். 5. ஆள் இயக்கம். நிலை இயக்கம் கரு அல்லது சிவத்தின் இயக்கம். அது நிலையானது, அது மாற்றமடையாது, அதுவே பண்பாக இருக்கும், அதுவே கருவாக இருக்கும். அந்த இயக்கம் எல்லா அணுக்களிலும் உள்ளது, எல்லா உயிரினங்களிலும் உள்ளது. நிலை இயக்கம் இல்லாமல் ஏதுமில்லை. அதன் இயக்கம் உச்ச நிலையில் உள்ளது. நிலை இயக்கம் தொடர்ந்து நிகழ்வது. அசைவியக்கம் உரு அல்லது சக்தியின் இயக்கம். இதன் இயக்கம் மாறிக்கொண்டே இருப்பது. அணுக்களுக்கு இதுவே உரு கொடுக்கும். அணுக்களுக்கு தனித்தன்மையை சக்தியின் அசைவே வழங்கும். இதுவே ஆற்றல் வகைகளை பெருக்கும். இயக்கத்தை தனித்து கொண்டே இருக்கும். அசைவியக்கமே அண்டங்களாக விரிகின்றது. அசைவியக்கம் அண்டங்களாக, நிலை இயக்கம் அவற்றின் பண்புகளாகின்றது. காற்றின் தோற்றமே விசை இயக்கம். சிவமும் சக்தியும் நிலை இயக்கம், அசைவியக்கம் என புணர்ந்து ஈன்றெடுக்கும் விளைவு காற்று. காற்றுதான் அணுக்களை கூட்டிச் சேர்க்கிறது. வளி என்னும் காற்றுதான் ஆகாயத்தில் பொருட்களை ஆக்குகிறது. தனித்தனி அணுக்களைச் சேர்த்து உருக்கொடுக்கும் ஆற்றல் வளி. வளியின் விசைதான் அண்டங்களின் ஈர்ப்பாகவும் புறந்தள்ளலாகவும் உள்ளது. வளியில் குளிர்ச்சி, வெப்பம் ஆகிய இரு பண்புகள் உள்ளன. குளிர்ச்சி சிவத்தின் பண்பு, வெப்பம் சக்தியின் பண்பு. இவ்விரு பண்புகளும் ஒன்றாக உறையும் ஆற்றல் காற்று. காற்றுதான் வடிவம் கொண்ட பொருட்களின் ஆதி. காற்றுதான் ஐம்பூதங்களில் வடிவத்தின் துவக்கம். முதல் பூதம் ஆகாயம். அது வடிவமற்றது. ஆகாயம் சிவத்தின் பண்புகளை மிகுதியாக கொண்டது. அது எங்கும் இருக்கும், யாவற்றையும் உள்ளடக்கி வைத்திருக்கும். பேரண்டங்களை கூட தனக்குள் அடக்கி நீ என்பது ஏதுமில்லை, யாவும் யாமே என்று உணர்த்தும். ஆகாயத்தின் இயக்கத்தை சக்தி தணிக்கையில் காற்று தோன்றுகிறது. காற்றின் இயக்கம் பொருட்களை சேர்க்கிறது. காற்றின் ஆற்றல் பொருட்களாக மாற்றமடைகின்றது. ஆற்றலின் நோக்கம் சிவத்தை அடைதல். சிவத்தை அடைதல் எனும் பண்பினை வழங்குவதே சிவம்தான். யாவும் நாம் எனும் ஓர்ந்திருக்கும் நிலையை விட்டு நான் எனும் தனித்தன்மையுடன் பொருட்களை வெளிப்படுத்துதல் சக்தியின் இயக்கம். சக்தியின் இயக்கம் ஆற்றல்களை வெளிப்படுத்துகிறது. சிவத்தின் இயக்கம் தணிந்தால் ஆற்றல் வெளிப்படும். ஆற்றலில் முதல் பொருள் வடிவம் காற்று. காற்று ஒரு பொருள்தான். காற்றுக்கு நிலையான தோற்றமில்லை, ஆனால் வடிவம் உண்டு. தோற்றம் என்பது கண்களால் அறியத்தக்கது. வடிவம் என்பது ஐம்புலன்களில் ஏதேனும் ஒரு வகையில் அறியத்தக்கது. காற்றினை கண்களால் மட்டும் அறிய இயலாது, பிற 4 புலன்களால் அறியலாம். ஆகவே காற்று வடிவம் கொண்டது. காற்று ஒரு பொருள்தான் என்பதை நினைவில் கொள்க. ஆற்றல் வடிவில் நில்லாதது. ஆற்றல் பொருளாக மாறும், ஆனால் பொருளுக்குள் அடங்காது. ஆற்றல் பொருளாக வெளிப்படும், ஆனால் மறைவாக இயங்கும். ஆற்றல் இவ்வாறு இரட்டைத்தன்மைகளுடன் உள்ளது. சிவத்தின் பண்பு, சக்தியின் பண்பு ஆகிய இரண்டும் புணர்ந்த நிலையில் உள்ளவையே ஆற்றல் வகைகள் யாவும். ஆகவே எல்லா ஆற்றல் வகைகளும் வடிவமாகவும் இருக்கும். வடிவத்தில் நிலைக்காது, பொருட்களாக வெளிப்படும். மறைவான பண்புகளுடன் இருக்கும். தொடரும்.